என்ன நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இமேஜ் டு வீடியோ வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஃபேஸ் டேப் எப்படி பண்ணுறது, லிப்சிக் எப்படி பண்ணுறது, ப்ராம்ப்ட் நாமளே ஓனாக எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு இமேஜினரி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எப்படி ரெடி பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீயாக ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். எதுவுமே நம்ம ஒரு பே பண்ணி இந்த வீடியோ ஜென்ரேஷன் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ டூல்ஸ், ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இமேஜ் டு வீடியோ. இமேஜ் டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ண ஒரு இமேஜஸ் தான். ஸோ அந்த இமேஜஸ் வச்சு நம்ம வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண ஒரு வீடியோ தான். அதே மாதிரி இந்த மாதிரி ஓல்டு இமேஜ் ஆக்சுவலாக இந்த மாதிரி இதுதான் இன்புட் இமேஜ் நமக்கு. இதை வந்து கலர் ஆட் பண்ணி இமேஜஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் தான், அது ஃபுல் சைஸாக நம்ம வந்து ப்ராம்ப்ட் மூலிமா ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜஸ்லாம் வச்சுட்டு இந்த இமேஜஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இமேஜஸ் வச்சு எப்படி வந்து வீடியோவாக நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லிப்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். அதை வந்து நான் ஒரு ஃபுல் சைஸாக வந்து ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து லிப்சிங் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லிப்சிங் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து லிப்சிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட். உங்களுக்கு வந்து இந்த வேர்ட் ஃபைலும் உங்களுக்கு வந்து நான் மெயில் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒவ்வொரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணால் என்னென்ன அவுட்புட் வரும் அப்படின்றத நீ வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்களா ஒரு ஓன் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணக்கூட எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் நான் வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் தான். இதான் இன்புட் இமேஜ். இதை எப்படி ரெடி பண்ணணும், இது எல்லாமே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கூட தான் ஃபுல் சைஸாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு 1980s வந்து நம்மளோட இது என்னோட ஃபோட்டோஸ் தான். அது ஒரு இன்புட் இமேஜ் கொடுத்தா 1980s வந்து நம்ம எப்படி இருப்போம், ஸோ அப்படின்னு ஒரு இமேஜினரி பண்ணி அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட்டும் நான் வந்து வேர்ட் ஃபைலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாமே அந்த வேர்ட் ஃபைலில் இருக்குது. நீங்களும் உங்களோட இன்புட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் எப்படிலாம் யோசிக்கிறீங்களோ, அந்த இமேஜினரி எப்படிலாம் யோசிக்கணுமோ அந்த ப்ராம்ப்டை நீங்கள் வந்து எப்படிலாம் டைப் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து இந்த கோர்ஸில் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். ஸோ எது எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒரு கொக்கோ கோலா, கேஎஃப்சி தான் வந்து சென்டரில் இருக்க மாதிரி மக்கள் சுற்றி வர மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இந்த அஜித் கூட நிற்கிற மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. இந்த ஃபோட்டோ நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் அப்படின்னு நம்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோவா அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து ஏஐ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டியாக வந்து ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ண கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த கோர்ஸில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் மெயினான விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேடும் ஒரு பென் எடுத்துக்கங்க. எது எதெல்லாம் முக்கியமாக சொல்ல நோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைஃப் டைம் அக்சஸ் தான். நீங்கள் எப்போனா அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நோட் பேட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன பாயிண்ட் முக்கியமாக சொல்லணுமோ அதை என்ன பண்ணிக்க நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில்
என்னதான் அப்கமிங் ஏதாவது ஏஐ டூல்ஸ் வந்து அட்வான்ஸ் டூல்ஸ் வந்தாலும் இந்த நீங்கள் ஸ்ட்ரக்சர் இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இது தெரிஞ்சாலே போதும். என்ன அட்வான்ஸ் ஏஐ டூல் வந்தாலும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டூல் நீங்கள் வந்து யூஸ் பண்ண கற்றுப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் தான். இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டாலே வந்து ஃப்யூச்சரில் என்ன தான் அட்வான்ஸ் டூல்ஸ் வந்தாலும் அதை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மெயின் மோட்டிவ் வந்து எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் வீட்டில் இருந்துக்கிட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து ஒரு பழைய அந்த காலத்து பழைய ஃபோட்டோ தாத்தா பாட்டி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா குரூப் ஃபோட்டோ அந்த மாதிரி அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 1500 1500 ருபீஸ். இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். அந்த ஒரு ஃபோட்டோவை ஒரு வீடியோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 3000 4000 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சாங்ஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து அந்த பீப்புள்ஸ் வந்து வாக் பண்ணுற மாதிரி நடக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5லேருந்து ஒரு 8000 10,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பழைய அந்த காலத்து தாத்தா பாட்டி வேறு ஏதாவது 1960 70 இருக்கக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் இப்படி பண்ணும்போது அது ஆச்சரியமாக வந்து பார்ப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி லிப்சிங் பண்ணலாம். அதாவது என்னென்னா அவங்க வந்து பேச வைக்கலாம், தமிழ்லேயே வந்து நீங்கள் பேச வைக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 40 ப்ராம்ப்ட் 2000 என்ன பண்ணுறாங்கன்னா சேல் பண்ணுறாங்க. மினிமம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கற்றுக்கிட்டு அப்படியே விடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ், யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கை பார்த்துட்டு இவருக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை கூகுள் சர்ச்சில் வந்து சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல கூட உங்களோட வீடியோஸோ போஸ்டரோ இதை வந்து சர்ச்சில் வந்து கிடைக்கலாம். ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. யூடியூப் இன்ஸ்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து எல்லாருமே வந்து ப்ராடக்ட்டே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா அண்ட் யூடியூப் இது யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் கிளைண்ட்டை வந்து வர வைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸோ ஏதோ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. நீங்கள் ஒரு சில ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நல்லா பர்ஃபெக்டாக அவங்க எதிர்பார்க்குறத பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக ஃப்யூச்சரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏஐ டூல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்பயே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்களும் நீங்கள் இதை வச்சு நிறையா என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக பர் மந்த் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் சொல்ல ஒரு 3 to 4 மந்த்தில் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்து அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து எல்லா டூல் பற்றியும் ஒரு அளவு உங்களுக்கு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா செலக்டிவான ஒரு டூல் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் நிறைய டூல் ஏஐ டூல் இருக்குது. ஒரு 100+ ஏஐ டூல் இருக்குது. ஆனால் எல்லா டூலுமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான். அவங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டில் போயிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன இமேஜஸ் இன்புட் கொடுத்து மாற்றுறதுலாம் ரொம்ப ஈஸி. நம்மளா வந்து ஒரு இமேஜை நம்ம கொடுக்குற இமேஜை மாற்றுறது தான் கொஞ்சம் நம்ம அந்த ப்ராம்ப்ட்டுலாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். அதையும் பார்த்துங்க. பட் வந்து ரிமைனிங் இருக்கிற ஏஐ டூலும் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு எந்த டூலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் ரிலேட்டட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து யாரும் வந்து என்ன பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. ஒரு வாய்ஸ் நோட் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது இமேஜோட அவுட்புட் வரல அப்படின்னா, ஏதாவது சைட் ஓப்பன் ஆகலை, ஏதாவது பிரச்சனை, சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.